ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இன்னொருத்தனை டேட் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துருப்பாங்க. ஸோ அதே திங்க் பண்ணிவிட்டு இப்போ ஹீரோயினோட அக்கட்ட வந்து கேட்காங்க, ஹீரோயினோட லவ் லைஃப்பில் எதையாட்டும் நினச்சி அவள் டிசப்பாயிண்ட் ஆகிருக்காளான்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு டைம் பிரேக்கப் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஃபீலிங்ஸை அவள் வெளியே கட்டிக்கிட மாட்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட அக்காவை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனால் ஹீரோயினா அவளை பார்த்ததுமே கோவத்தோட கேட்காங்க, உனக்கு இங்கே வரதுக்கெலாம் டைம் இருக்குது, ஆனால் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதான்னு சொல்லி கோவத்தோட கேட்கும்போது, இவங்களுக்கு ஹீரோயின் எப்படி தங்கச்சியோ அதே மாதிரி நானும் ஒரு தங்கச்சி தான், இவங்களை பார்த்து பேசணும் தான் வந்தேன், நான் இப்போ பேசிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவளும் பேசிட்டு கிளம்புறா. ஆனால் அது வரைக்கும் ஹீரோ கோவமாக பார்த்துருப்பாங்க, அதை தான் திங்க் பண்ணுறா. எதுக்கு ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு வேளைக்கு என்ன அவருக்கு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவள் முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவே வந்து பேசுகிறாங்க, இங்கே பாரு, உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா அவங்கள டேட் பண்ணு, தப்பில்லை, ஆனால் இப்போ நீ டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பிரேக்கப் பண்ணிடு, அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவன் என்ன திங்க் பண்ணுறான்னா, ஹீரோக்கு தன்னை பிடிச்சிருக்கு, அதனால் ஹீரோயினை பிரேக்கப் பண்ண சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை தான் மீட் பண்ணுறா. அங்கே என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அவனையும் அது இந்த லாயராக இருக்கிற ஹீரோயினையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஹீரோ ரொம்பவே பெட்டர் தானே அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கன்னு ஹீரோயினும் கேட்கும்போது, இல்லை என்கிட்ட ஹீரோ வந்து இப்படி உனக்கு பிடிச்சவங்கள டேட் பண்ணி அதை விட்டுட்டு மற்றவங்கள பிரேக்கப் பண்ணிடுன்னு சொன்னாங்க, எனக்கு என்னமோ அவருக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம டேட் பண்ண மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம்ல, இனி பிரேக்கப் பண்ண மாதிரி முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நான் ஹீரோவை டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும், இல்லை முடியாது, நான் இங்கே இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் பேபி சிட்டராக, இந்த டைமில் வேறு இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு வர வேண்டியதாக இருக்கும், அதுக்கு நான் இழப்பீடு வேறு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அப்படி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனால் நைட் டைம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே ஹீரோக்கு தன்னோட ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே இடத்துக்கு ரெண்டு குழந்தைங்களும் வராங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது போல் அவங்க தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு கேட்காங்க, அவங்க எங்கள் அம்மா தானே, இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட அப்போ எந்த டைமில் காசு எதுவுமே இல்லை, ஸோ இப்போ உங்களை பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, அவங்க உண்மையாகவே உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, இல்லை என்னையும் எங்கள் அப்பாவையும் வேணான்னு சொல்லிட்டு போனவங்க இப்போ அவங்க வரும்போது எங்களுக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. இந்த டைம் கரெக்டாக ஹீரோவும் வராங்க, ஹீரோயினும் உங்கள் அங்கிள் வராங்க, சரி அழாதீங்க, ரூமில் போய் தூங்குங்க, எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு குழந்தைங்க சமாதானப்படுத்தி வைக்காங்க. ஹீரோவும் வந்தோடனே ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் ஹீரோ, இல்லை நான் உன்ட்ட முக்கியமானது பேசணும் வான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வரபோது அந்த பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல் அதையும் கொடுக்காங்க. இங்கே பாரு, நீ இந்த வேலையை விட்டு எப்பவும் போக மாட்டே தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக இந்த வேலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லை சேலரி எனக்கு கூட, கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை சீட் பண்ணிட்டு இருக்கதா நினச்சிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, நீ நம்புகிற ஒருத்தவங்க உன்னை திடீர்னு உனக்கு துரோகம் பண்ணுறப்போ அந்த வழியே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஒரு வேளைக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு அவங்க அம்மா முன்னாடி போய் மீட் பண்ண வச்சது எங்கள் ஹீரோவுக்கு தெரிஞ்சுட்டு போல, அதனால தான் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், நீங்கள் சொன்னதையும் மீறி நான் குழந்தைங்க அவங்க அம்மா கூட மீட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோக்கே அந்த மேட்ரு தெரியுது, குழந்தைங்கள மீட் பண்ண வச்சியா, அப்போ நீயும் என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துனீங்கன்னு சொல்லி பேசவும் வந்தீங்கன்னு கேட்கும்போது, இப்போ அது முக்கியம் கிடையாது, யாரை கேட்டு இதெல்லாம் செஞ்சேன் உன்ட்ட நான் அவ்வளோ சொன்னேன் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இது எல்லாமே குழந்தைங்களுக்காக தான் செஞ்சேன், அந்த குட்டி பையன் நைட் டைம் எப்பவும் அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான், அவங்களுக்கு அவங்க அம்மா தேவைப்படுறாங்க, அதனால தான் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லும்போது, உன்ட்ட எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் கிடையாது, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, நாளையிலேருந்து குழந்தைங்கள நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், ஒழுங்காக இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு பொண்ணு அந்த வேலையை செஞ்சுருந்தானா வேலையை விட்டு எடுத்திருப்பாங்க, ஆனால் ஹீரோ எதுக்கு நான் அப்படிலாம் பேசாமல் இதை மட்டும் பேசி அனுப்பி வச்சுருக்கேன்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஃபோன் கால் வருது, ஹீரோவும் ஹீரோயினாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இப்போ என்ன வேணும்னு சொல்லி கத்துறாங்க. அங்கே பார்த்தா ஹைஃபா தான் கால் பண்ணியிருக்கா. ஹீரோக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது, நான் ஹைஃபா தான் பேசுகிறேன், நம்ம இன்னுமே பழைய மாதிரி ஃப்ரெண்டாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் நெக்ஸ்ட் வீக் அங்கே தான் வரேன், எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ஸோ நம்ம தனியாக மீட் பண்ணி பேசலான்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம், நானும் பிஸியாக இருப்பேன், நீயும் எனக்காக அவ்வளோ டைம்ஸ் ஒதுக்கிலாம் வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் மேலே எதுவும் கோவமாக இருப்பீங்கன்னு நினைக்கும்போது, இல்லை எனக்கு புரியுது, நீ இப்போ என்கிட்ட கால் பண்ணது கூட நான் எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேனோன்னு நினச்சி நீ என்னை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்கிட வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஐஃபாக்கு நல்லாவே புரியுது, இவ்வளோ நாள் டேட் பண்ணதில் ஹீரோ இப்படிலாம் பேசினது கிடையாது, ஹீரோட்ட ஏதோ திடீர்னு ஏதோ சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா இதே தான் திங்க் பண்ணுறாங்க, நான் எதுக்கு இப்படிலாம் பேசினேன் இப்போ ஐஃபாட்ட, ஒரு வேளைக்கு எனக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயினை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட போய் நேற்று ஹீரோயினுக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, ஹீரோ அந்தளவுக்கு கோவமாக நடந்துக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, சின்ன வயசில் அவனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, அதில் ஹீரோ
ஹீரோவை அவங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவை அவங்களே ஹை ஸ்கூல் படிக்கும்போது தனியாக போய் வாழ்ந்துக்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ அவனுக்கான அந்த கேரிங் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. அதனால தான் அவங்க அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் தான் இப்போ அந்த 2 பசங்களையும் நினச்சி அவன் பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கும் புரியுது. ஏன்னா ஹீரோக்கு நடந்தால் கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்களுக்கும் நடந்திருக்கு. அதனால தான் ஹீரோ அந்த கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ஸ்டேட்டாக ஹீரோவை தான் வீட்டில் போய் மீட் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் வருவாளான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் வந்ததும் எதுவும் கண்டுக்கிடாத மாதிரி இருப்பாங்க. ஸோ ஹீரோயினே சாரி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள மீட் பண்ண வச்சுருக்கக்கூடாது, எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு ஹீரோயினோட ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இவங்களும் சின்ன வயசில் ரொம்ப ரிச்சான ஃபேமிலியாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸை ஹீரோயினோட அப்பா தான் எடுத்து பார்த்துருப்பாங்க. பட் அது சரியாக போயிருக்காது, நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சும் ஓடி போயிருப்பாங்க, 2 பேரையும் தனியாக விட்டுட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோயினோட அக்காவும் தனியாக தான் வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் இப்போ என்ன நீ உங்கள் அப்பா மேலே ரொம்ப கோவமாக இருக்கியா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை நான் என்னோட அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவர் இவ்வளோ நாள் எங்கே இருக்காரு, ஹெல்த்தியாக தான் இருக்காரான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்றேன், ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஆனால் என்னோட அக்கா அப்படி கிடையாது, எங்கள் அப்பா மேலே ரொம்பவே கோவமாக இருக்கா. அதே மாதிரி தான் குழந்தைங்களும் அவங்க அம்மா வேணும்னு சொல்லி கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் நீங்களும் யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இப்படி அட்வைஸாக பேச ஹீரோக்கும் ஓரளவுக்கு புரியுது போல். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே அந்த குழந்தைங்களோட அம்மாவை மீட் பண்ணி தான் பேசுகிறாங்க. என்னால் குழந்தைங்களாம் முழுசாக உங்கள் பொறுப்பில் விட முடியாது, ஆனால் வெக்கேஷன் டைமில் மட்டும் நீங்கள் அந்த குழந்தைங்கள பார்த்துக்கலான்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அம்மாவுமே சரி இதுக்கு மேலே பிரச்சனை வேணான்னு சொல்லி ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அம்மா கூட குழந்தைங்களாம் அனுப்பி வைக்காங்க. அந்த டைமில் அந்த குட்டி பையன் நல்லாவே அவங்க அம்மா கூட மிங்கிள் ஆறாம். பட் அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா மேலே கோவமாக தான் இருக்கா. ஸோ அதனால ஹீரோயின் கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ கரெக்டாக 4 மணி ஆனதும் ஹீரோவையும் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. ஹீரோயினும் போக வேண்டிய டைம் வந்துட்டுன்னு சொன்னதும் அவங்க அம்மாவும் லாஸ்ட்டாக அந்த குட்டி பையனை ஹக் பண்ணிவிட்டு நீ ஹீரோவும் ஹீரோயினோட பேச்சை கேட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி போகிறாங்க. லாஸ்ட்டாக அந்த குட்டி பையனையும் ஹக் பண்ணிவிட்டு உன்னை நான் தனியாக விட்டுட்டு போன கோவம் உனக்குள்ளே இருக்க தெரியும், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதுலேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணுக்கு அவங்க அம்மாவை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. வெளியே ஹீரோட காரும் நிற்குது. அவங்களும் ரோடை கிராஸ் பண்ணி பாதியில் போய் நிற்கிறப்போ இவ அம்மான்னு சொல்லி கூப்பிடுதான். அவங்களுக்கு அம்மான்னு கூப்பிட்டதும் சந்தோஷத்தில் அதே இடத்துல நிற்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கார் வந்து அவங்க அம்மாவை ஏற்றிடுது. ஸோ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறப்போ 2 குழந்தைங்களும் ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஹீரோவும் கவனிப்பாங்க. இப்போ அவங்க அம்மாட்ட போயிட்டு நீங்கள் பழைய மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் குழந்தைங்கள உங்களோட பொறுப்பில் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே 1 வீக் கழிச்சு தான் காட்டுறாங்க. 2 குழந்தைங்களுமே இப்போ லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி இப்போ சரியாயிட்டு போல. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க கூட தான் போகிறதா இருக்காங்க. இப்போது அந்த குட்டி பொண்ணு என்ன ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பா, உங்களால் தான் எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் பேசாமல் எங்களோட அங்கிளை மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு எங்கள் ஹைஃபா ஆண்டியை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்கிளுக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வெளியே நின்று கரெக்டாக இதை ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் அந்த குட்டி பையன் என்னன்னா நானும் இதே தான் நினச்சேன், நான் இதை பற்றி அங்கிள்கிட்ட போய் சொல்கிறேன் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறான். ஹீரோயினும் போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் பண்ணாத, நான் இங்கே வேலை பார்க்க போகிறதே நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான், அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லும்போது அந்த குட்டி பொண்ணு என்னென்னா எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எங்கள் அங்கிளை பார்த்துக்கோங்க, எங்கள் அங்கிளை மேரேஜ் பண்ணுங்கள், அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் கேட்டுட்டு ஸ்மைல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் அந்த குழந்தைங்களெல்லாம் சமாதானப்படுத்தி வச்சுட்டு அந்த பக்கமாக வந்தால் ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கிறத கவனிப்பாங்க. ஸோ நான் பாத்ரூம் போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாத்ரூமை பார்த்து போயிடுவாங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோயின் வந்ததுமே இப்போ ஹீரோட போய் கேட்காங்க, ஆக்சுவலாக நாளைக்கு குழந்தைங்க அங்கே போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இங்கே பேபி சிட்டர் யாருக்கும் தேவையில்லை தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் திங்க் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இவளை நான் பார்த்தேன்னா எல்லாமே மாறிடும், ஸோ இவன் இங்கே வராமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஹீரோயின் என்னென்னா இல்லை ஹவுஸ் கீப்பர் வேணும்னு சொல்லுங்கள், எனக்கு வேலை வேணும், எனக்கு சம்பளம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்னென்னா சடனா இல்லை எனக்கு வேறு எதுக்கும் ஆள் தேவையில்லை, ஸோ நாளையோட எல்லாமே முடிச்சுக்கலாம், உன்னோட சம்பள பைசாவை நான் உனக்கு அனுப்பி விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஹீரோ அங்கேருந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டே அந்த பசங்களையும் அவங்க அம்மா கூட அனுப்பி வச்சுட்டு காரில் வந்துட்டு இருக்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ என்னென்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹீரோயினும் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட் ரூமுக்குள்ளே இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா வராங்க. ஸோ ஹீரோ எல்லாத்தையும் விசாரித்து தான் வச்சுருக்காங்க போல். ஹீரோயினுக்கு பார்த்ததுமே ஷாக்காக இருக்குது. அதில் வேறு அவங்க 2 பேர் கிஸ் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்போ நான் அழணுமா கோவப்படணுமா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதே தெரியலையே, பேசாமல் அழுதுருவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே அழுகிற மாதிரியே ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு இது உனக்கு தெரியணும்னு நான் நினச்சேன், நீ இனி எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு ரியாலிட்டிக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதை பார்க்குறப்போ கஷ்டமாக இல்லை, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு, ஸோ அவங்க கூட அவன் நல்லா வாழட்டும்னு சொல்கிறதுக்கு இதை பார்க்குறப்போ உனக்கு கோவம் வரல
வரலையா, என்ன பண்ணுற, சரி விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளுக்கு வர வேண்டிய கோவத்தை இங்கே வர வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அவள் டேட் பண்ணிட்டு இருக்க அந்த பையனை மூக்கிலேயே ஒரு அடி கொடுக்காங்க. அவனுக்கு மூக்கிலேருந்து பொலபலன்னு ரத்தம் தான் வருது. ஹீரோயினும் போச்சுப்போ என்னை மன்னிச்சிருங்க, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இனி என்ன பேச்சு வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருந்தாங்க. ஸோ நைட் டைம் போல் ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து கோவத்தில் அடித்து சண்டை போட்டதை பார்க்குறப்போ ஹீரோவுக்கு என்ன பிடிச்ச மாதிரிலாம் தெரில, ஒன்று தான் ஹீரோவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஹீரோயின் அந்த இடத்துல பார்த்ததே கிடையாது, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு டாம்பாய் லுக்கில் இருக்கிறதுனால ஹீரோ என்னை ஒரு தம்பியாக நினச்சி எனக்கு இப்படிலாம் திங்க் பண்ணி நல்லா தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு வேலை கிடையாது, அதே அவங்க அக்காட்டையும் சொல்லலை. ஸோ என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் போய் மீட் பண்ணி சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க செய்கிறாங்க டிசைனர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன திங்க் பண்ணாங்கன்னு தெரியல, நீ இப்போ வேலை இல்லாமல் தானே இருக்க, பேசாமல் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்துடுதியா, எனக்கு இப்போ வேறு நிறைய வேலை இருக்குது, ஸோ நீ எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், உனக்கு நீங்கள் போக போக எல்லாமே நீ கற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக ஹீரோட்டிருந்து ஃபோன் கால் வருது. எதுக்குன்னு பார்த்தோன்னா ஏதோ அந்த குட்டி பையனுக்கு பிறந்த நாள் வருதான், ஸோ அதுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் போல், ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணிப்பாங்க போல், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லி ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணுறாங்க, எது வாங்கலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணுறதுல எதுவுமே பிடிக்கல, அதுவும் ரொம்ப நேரம் ஆகுது. லாஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கையில் வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ இதை கவனிச்சுட்டு சரி இதை பில் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம அடுத்ததாக சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சாப்பிடவா, எனக்கு அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது நான் வாங்கி தரேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோயினும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இப்போ ஒரு வேலை இருக்குது, வந்தானா பார்க்கலாம், அமௌண்ட்டும் நிறைய கிடைக்கும்னு சொன்னோன்னே ஹீரோயினும் நான் இப்போவுமே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. எனக்கு வேலை வந்துட்டுன்னு. ஹீரோ எங்கே போகிற, வெயிட் பண்ணு, சாப்பிடு, நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லும்போது நாளைக்கு போனால் வேலைலாம் இருக்காதுன்னு சொல்லும்போது அப்போ வெயிட் பண்ணு நானும் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒன்றா தான் போகிறாங்க. ஆக்சுவலாக அது என்ன ஒர்க்குனா கையில் ஏதோ ஒரு சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஃபுட் ஐட்டமா இல்லை வேறு எதுமா என்னன்னு தெரியல. அந்த சாம்பிள்ஸை பப்ளிக் பிளேஸில் நின்று விற்று காட்டணும் போல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கையில் வச்சு நிற்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து வாங்குவா, ஹீரோ கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பொண்ணுங்க அப்போ லைனில் வந்து நின்றுக்கிட்டு எனக்கு தாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நின்று வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அக்காவும் வராங்க. அவங்க காதலையும் விழுது இப்படி சாம்பிள்ஸ் விற்றுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி சீப்பான ரேட்னால நம்ம போய் வாங்குவோம்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. கரெக்டாக இதை ஹீரோயின் பார்த்துட்டாங்க. ஹீரோயினோட அக்கா நிற்கிறது, போச்சு இப்போ வேலை இல்லாமல் இந்த வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா என்னை வச்சு செய்வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. ஹீரோயினோட அக்காவும் சீப்பான ரேட்டில் கிடைச்சதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்களும் ஒரு வழியாக டைவர்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து மூச்சு வாங்க நின்றுட்டு இருந்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயினோட அக்காவும் வந்துட்டாங்க. ஹீரோயின் இப்படி வேலை இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வேலையை இங்கே நின்று செஞ்சுட்டு இருக்க பார்க்குற அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஹீரோயினை தான் துரத்துறாங்க. ஸோ வீட்டில் போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறப்போ இப்படி அந்த பசங்கள்லாம் போயிட்டாங்க. ஸோ எனக்கு வேலையும் போயிட்டேன், ஆனால் எனக்கு இப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அங்கே என்ன வேலைங்கிறப்போ எனக்கு அங்கே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஜூனியராக தான், போக போக டிசைனர் ஒர்க் எல்லாமே எனக்கு கற்று தரேன்னு சொல்லியிருக்காங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அக்காவும் அப்படியான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னென்னா இதை ஒரு ரீசனாக வச்சு அடிக்கடி ஹீரோவோட ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் ஹீரோவை பார்த்தோன்னா ஆஃபீஸில் வச்சு ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு நீ என்னோடய வீட்டுக்கே வேலைக்கு வா, உனக்கு வேறு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் வா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனில் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்காங்க. அதனாலும் திங்க் பண்ணுறாங்க இல்லை அவளுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், ஸோ நம்ம இந்த அளவுக்கு திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க, அதுலேருந்து டைவர்ட் ஆகுதுக்காக. ஆனால் ஹீரோயினோட அக்காட்ட 4-5 பொண்ணுங்க பேரையும் அந்த அவங்களோட வீட்டு அட்ரஸையும் கொடுத்துட்டு இவங்களோட வீட்டுக்கு பொக்கே சென்ட் பண்ணியிருங்கன்னு வேறு சொல்கிறாங்க. ஹீரோயின் அக்காவும் அங்கேருந்து ஸ்டேட்டாக ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி மேட்ரு சொல்கிறாங்க, இப்படி ஹீரோ டேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் 4-5 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொல்கிற அட்ரஸ்க்கெலாம் நீ அவங்க வீட்டுக்கு பொக்கே சென்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஹீரோயின்ட்ட தான் கொடுக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் பொக்கே வாங்குற கடையில் போய் நிற்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் விலையை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஏன் துட்டா போகுது, ஹீரோவோட துட்டு தானேன்னு சொல்லிட்டு அதிக ரேட்டை கொடுத்து வாங்குறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பொண்ணுங்களுக்காக இவ்வளோ காசு செலவழிக்காருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், நானும் நினச்சேன் ஒன்று தான் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது ஹீரோயினும் என்னெல்லாம் எப்படி பிடிக்கும், என்ன தான் அவர் டாம்பாயின்னு நினச்சிட்டு இருக்காரு, அதில் வேற நான் ஒரு பிரதர்னா அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு, அப்போலாம் திங்க் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹீரோவை நினச்சி. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோக்கு அதில் இஷ்டம் இல்லை, தன்னை வற்புறுத்தி தான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. தனக்கு தானே சரி
சரி இதுதான் ஓகேன்னு சொல்லி வேற எண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தோன்னா இங்கே ஹீரோயின் காலையில் விழுந்து எங்கேயாட்டு ஒர்க்குக்கு போகலான்னு போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் அக்காட்டிருந்து கால் வருது. இன்னொரு பொண்ணுக்கு எதுக்கோ டெடி பேரை கிஃப்டாக அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அது முடியாதுன்னு சொல்லியும் ஹீரோயினோட அக்கா அதை திட்டி ஹீரோயின் அனுப்பி வைக்காங்க. டெடி பேரை கொண்டு போய் ஹீரோயினும் கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஹீரோட்டிருந்து ஃபோன் கால் வருது. என்னன்னா ஏதோ வேக்கம் கிளீனர் திடீர்னு ரிப்பேர் ஆகிட்டு நீ வந்து ரிப்பேர் பார்த்துட்டா உன்னோட அக்கா தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா அது வந்து ரிப்பேர் ஆன மாதிரிலாம் இல்லை, யாரோ பாட்டாக கலத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு இது புரியுது, இது யாரோ வேணும்னு சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ தான் இதெல்லாம் பார்த்தது வேலை. ஸோ ஹீரோயினும் அதை மாட்டிட்டு இருக்கிறப்போ லைட்டாக ஹீரோட்ட சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் நிறைய பொண்ணுங்களாம் இப்போ டேட் பண்ணுறீங்களாமேன்னு சொல்லும்போது இல்லை அந்த எல்லா பொண்ணுங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், இன்னும் யாரும் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் செட் ஆகலையா, நான் என்னமோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் பிரேக்கப்லேருந்து இன்னும் வெளியே வரலன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் ஆகிட்டீங்க, ஆனால் நான் பாருங்கள் நான் இன்னும் அவ்வளோ சீக்கிரத்தில் சேஞ்ச் ஆகலை, இன்னும் அதை தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஹீரோ என்னன்னா வேணும்னா சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுங்க யாராவது நான் உனக்கு செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த பொண்ணுங்க தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு பொண்ணுங்களாம் பிடிக்காதுன்னு சொல்லி கத்தி விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோவும் என்ன இப்படி கத்திட்டா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம் ஐஃபா என்னன்னா ஹீரோ மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கே வந்துட்டான். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. ஸோ மறுபடியும் ஹீரோவும் ஹைஃபாவும் மேட்சாக பாருங்களா இல்லைனா ஹீரோயினோட கெதி என்னங்கிறத அடுத்த வரை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.